உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் ஏதாச்சும்? என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நாட்டையும் செய்து விடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த தலைமுறை மக்கள் திருக்குறளை பத்தி எவ்வளவு நாலேஜபிளா இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நன்மையே செய்து விடல். மீனிங் நமக்கு நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த காலத்துல யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. ஆனாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதே நினைக்கலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. ஓகே, இதுக்கு மீனிங் அது தெரியல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதுக்கு மீனிங் அதாவது தீக்காயம் ஏதாவது பட்டுட்டா நம்மளுக்கு உடனே ஆறி போயிடும். அடுத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா அந்த மனசுக்குள்ள அது அப்படியே தான் இருக்கும், அது ஆறாது அப்படின்றது. நோட் பண்ணுங்கப்பா. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதுக்கு மீனிங் நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழினாலும் அறியப்படும். முயற்சி திறமையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அது சக்சஸ் ஆகும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதுக்கு மீனிங் தெரியும்? தெரியாது. யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லொழுக்கப்பட்டு. அதுக்கு மீனிங் யாரா இருந்தாலும் பொருள் இடம்லாம் பார்த்து பேசணும். பார்த்து பேசல அப்படின்னு சொன்னாக்க நம்ம கஷ்டப்படும். அதனால் ஆய பயனுக்குள் பாலறிவன் நற்றா தொழார். கண்ணெண்ணம் பாடற் கேட்பின்றேல் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள் தன்னெஞ்சது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சி தன்னிச்சன் எனக்கு கோரி கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. எப்பொருள் எத்தனைமை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பல்லார் பகை கொள்கை பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடக்கவேல். பன்யெண்ணாம் பாடை கேட்பென்றேல் கண்யெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். குறள் யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. மீனிங் எவற்றை காக்காவிட்டாலும் நாவை அடக்கி பேச வேண்டும், இல்லை எனில் சொற்குற்றத்திற்கு அழகி துன்பப்படுவார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சூப்பர். இதுக்கு மீனிங் என்னென்ன நீங்க இப்படி கேட்டுவிட்டீங்க? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உட்பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அதோடைய மீனிங் என்னதுன்னா, நம்ம ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்தவங்களை எடை போடக்கூடாதுன்னா ஒரு மீனிங். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா. தீயினால் சுட்ட புண் ஆறாது நாவினால் சுட்டவடு. அது என்ன பொருள்னா, நம்ம ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது உடனே ஆறிடும். ஆனா நம்ம பேசுற வார்த்தை எதுனா அவங்களுக்கு புண்படுத்துச்சுன்னா அது என்னைக்குமே ஆறாது. நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. திருக்குறள் போட்டி. அதுக்கு மீனிங் அதாவது நமக்கு வேற யாரா உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி நம்ம மறக்கக்கூடாது. ஆனா இதே மத்தவங்க நம்மளுக்கு சின்ன தீங்கு செஞ்சாலும் அது பெரிய தீங்கா இருந்தாலும் உடனே மறந்துருக்கோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவர். மீனிங் இப்ப ஒரு நெருப்பு வச்சு சுட்டாலும் அது ஆறிடும். இது நம்ம வாயில வார்த்தை இருக்குல்ல, நம்ம இடகுடமா பேசுற வேர்ட்ஸை வச்சு அந்த வார்த்தையெல்லாம் மனதை புண்படுத்தும் பல பேருக்கு. அது மாதிரி நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களை புண்படுத்தாத மாதிரி பேசணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு மீனிங் தெரியுமா? இன்னாரை செய்தாரை ஒருத்தல் அவர் நாட்டையும் செய்து விடும். இதுக்கு மீனிங் நமக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு தேவைன்னும் போது நம்ம நல்லது பண்றது நமக்கு நல்லது. என்ன கடமை. தமிழ் மொழி அழிஞ்சிட்டே வருது, அது அழியாம இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இன்னும் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் யூஸ்வலி டோன்ட் என்கரேஜ் தமிழ்ல படிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேரண்ட்ஸா கிட்ஸை தமிழ் கிளாஸ் தான் போட்டாங்கன்னா. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அழியாம இருக்கணும்னா தமிழ்ல பேசுறதுக்கு நம்ம குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் தூண்டணும். வீட்லயும் இங்கிலீஷ்லயே பேசக்கூடாது, நம்ம வீட்லயாவது தமிழ்ல பேச ட்ரை பண்ணணும். நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் உங்களை மாதிரி தான். நிறைய இடத்துல இப்ப இங்கிலீஷ் நிறைய பேசுறாங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு தமிழ்ல நிறைய இடத்துல பண்ணுறாங்க. எதையாச்சும் சொல்லியா? எல்லாரும் தமிழ்ல பேசணும். எனக்கே தமிழ் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு காலத்தில் உங்களை விட தமிழ் மீது பற்று உள்ளவன் தான். எல்லாருமே தமிழ்ல பேசணும். ஓகே ஜென்டில்மேன்டா.
சொற்கள் அதிகம் பயன்படுத்தினாலே போறோம். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க.